கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலே உம்முடைய சமூகத்தில் அமர நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிதான கிருபைக்காகவும் ஆண்டவரே, நீர் கொடுத்த இன்றைய நாளுக்கான ஜீவனுக்காகவும் பலனுக்காகவும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்முடைய வசனத்தை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிதான இந்த நன்மைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய ஆண்டவரை அசைவாடி கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய வசனத்தின் மூலமாக பேசி உணர்த்தி எங்களை சீர்திருத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 67 அதிகாரம். சங்கீதம் 67. இந்த சங்கீதம் துதியுடனே கூடிய ஜபம் இந்த சங்கீதத்தில் அதிகமாக காணப்படுகிறபடினால இந்த சங்கீதத்தில் துதியும் ஜபமும் சேர்ந்து வருகிற சங்கீதத்தில் இது 6வது சங்கீதமாக பார்க்கப்படுகிறது. இந்த சங்கீதம் தீர்க்க தரிசன சங்கீதம் என்றும் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் 1000 வருட அரசாட்சியில் நடக்க போகிற காரியங்கள் இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. எல்லா ஜனங்களும் கர்த்தருக்கு பயந்து அவரை துதிப்பார்கள். இது 1000 வருட அரசாட்சியில் நடக்க போகிற ஒரு காரியங்கள் இதில் இருக்கிறபடினால இது தீர்க்க தரிசன சங்கீதமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சங்கீதம் அறுப்பின் பண்டிகையில் யூதர்கள் பாடுவார்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அதனால 3 விதமான காரியங்கள் இந்த சங்கீதத்தை பற்றி எழுதியிருக்கிறது. ஒன்று, துதியும் ஜபமும் சேர்ந்து வருகிறது. அடுத்தது, தீர்க்க தரிசனமாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது, இந்த சங்கீதம் அறுவடை பண்டிகையில பாடப்படுகிற ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. இந்த சங்கீதத்துல 3 முறை கர்த்தரில் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று 3 முறை இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 4 முறை துதிப்பார்களாக என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 15 முறை தேவனை பற்றியும் திருத்துவத்தை பற்றியும் இந்த அதிகாரத்திலே குறிப்பிடப்படுகிறது. 6 முறை எங்களை என்று யூதர்கள் தங்களை பற்றி சொல்லுகிற விஷயத்தை இங்கே சங்கீதக்காரன் இங்கே சொல்லியிருக்கிறாரு. 9 முறை ஜாதிகள் என்று மற்றவர்கள் அந்நியர்களை பற்றி ஜாதிகள் என்கிற வார்த்தை 9 முறை இந்த சங்கீதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது சங்கீதம் 1, 2 நம்ம படிச்சு பார்த்தோம்னு சொன்னா 2வது சங்கீதத்தில் இப்படியா எழுதியிருக்கிறது: தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று ஒரு ஜபத்தை நாம் இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கே தேவனுடைய பிள்ளைகள் இப்படியாய் ஜெபிக்கிறார்கள்: தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி. இங்கே என்னாகமும் 24வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 23 27 வரையில நாம் வாசித்தோம் என்று சொன்னா, அங்கே ஆசாரியர்கள் ஆரோனும் அவனுடைய குமாரனும் எப்படி ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற காரியங்களை கர்த்தர் இங்கே சொல்லியிருக்கிறார். என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 24 23 27 வரையில நம்ம படிச்சோம்னு சொன்னா அங்க வருகிறது. 24 படிச்சோம்னா, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக்கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி என்றார். அப்ப இந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே தான்
சங்கீதக்காரன் 67வது அதிகாரத்துல 2வது வசனத்துல அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அப்போ தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய காரியங்களை நாம் இங்க பார்க்கிறோம். அவர்கள் ஜெபித்தார்கள், எங்களை ஆசீர்வதியும், எங்கள் மேல் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், எங்கள் மேல உங்களுடைய கிருபை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவர்கள் தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு காரியமாக நாம் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ முகத்தை உம்முடைய முகத்தை அப்படின்ற போது இது மேசியாவை குறிக்கிறது. மேசியாவின் மூலமாக பிரகாசிக்க பண்ணும் என்பது ரட்சிப்பு. முகம் என்பது மேசியா, பிரகாசம் என்பது ரட்சிப்பு. அதை தான் அவர்கள் இந்த ஜெபத்துல ஏறெடுக்கிறார்கள். ஏன்னு சொன்னா ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தோம்னு சொன்னா, இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகுந்த பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்கிற ஒரு வசனத்தை நாம் படிக்க முடிகிறது. அதே போல யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்திற்கு வந்தோம்னா, உலகத்தில எந்த மனுஷனையும் பிரவாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியாகவும் வெளிச்சமாகவும் வந்தார். அப்போ இவர்களுடைய ஜெபத்துல இங்கே மேசியாவை குறித்ததான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே பட்சத்துல இவர்கள் ஜெபிக்கிற போது ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறத நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம பார்த்தா தெரியும். எங்களுக்கு இறங்கி, எங்களை ஆசீர்வதித்து, எங்கள் மேல் என்கிற அவர்கள் ஒருவருக்காக ஒருவர் சேர்ந்து அல்லது ஜெபிக்கிற போது ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் ஒற்றுமையை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுக்காக அவர்கள் ஒரு ஆசீர்வாதத்திற்காக மற்றவர்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் கேட்கிற ஒரு காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஜெபத்திலே ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இங்கே யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் எங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அவர்கள் ஜெபித்தார்கள். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து கூட சுவிசேஷத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நீயோ ஜெபம் பண்ணும்போது என்று வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். அதற்கு அது பிரசங்கிக்க போது அதே நேரத்துல ஒரு சீஷர் கேட்கிறாரு, யோவான் அவருடைய சீஷர்களுக்கு கற்றுத்தந்தது போல எங்களுக்கும் கற்றுத்தர வேண்டும் என்று. அப்போ சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிற போது அங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களின் கடன்பட்ட யாவருக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் அன்னு சேர்ந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் மேல அவர் பிரசங்கிக்கிற போது நீயோ ஜெபம் பண்ணும் போது என்கிறார். ஆனா ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிற போது எங்களுக்கு, எங்களை அப்படின்னு சொல்லித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பரமண்டல ஜெபத்துல இயேசு கிறிஸ்து அங்க சீஷருக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட நாம் ஜெபிக்கிற போது மற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் மற்ற தேவனுடைய குடும்பங்களுக்காகவும் தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திற்காகவும் நாம் சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாகவும் அல்லது மற்றவர்களுக்காக பாரத்தோட ஜெபிக்கிற ஒரு சுபாவமும் நமக்கு தேவை. இங்கே இஸ்ரவேல் மக்கள் ஜெபிக்கிற போது, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதியும், எங்கள் மேல் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லிதான் ஒருவருக்காக ஒருவர் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு நமக்காகவே, நம்முடைய குடும்பத்திற்காகவே, நம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஜெபிக்கிறதை விட சேர்ந்து மற்றவர்களுக்காகவும் நம்முடைய ஜெபங்களிலே மற்றவர்களையும் நினைவு கூறுகிறது நமக்கு தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிற போது, தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமா இருக்கிற போது, தேவனுடைய பிள்ளைகள் நன்மைகளை அனுபவிக்கும் போது தேவனாலே அதை பார்க்கிற மற்ற ஜனங்கள், அதை பார்க்கிற அந்நியர்கள் தேவனை நம்புவார்கள், தேவனை விசுவாசிப்பார்கள் என்று 1வது வசனத்துல இங்க நம்ம படிக்கிறோம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி என்று 2வது வசனத்துல அந்த ஜெபம் ஆரம்பிக்கிறார். அப்போ பூமியில் இருக்கிற ஜனங்கள்
ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கே இந்த ஜெபத்தின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதங்களை பார்த்து நமக்கு தேவன் இறங்கி நன்மை செய்தால் அந்த நன்மையை உலகத்தில் இருக்கிற மக்கள் பார்த்து நம்மேலே தேவனுடைய முகம் பிரகாசிக்கப்பட்டிருந்தால் நாம் கிறிஸ்துவினுடைய தேவனுடைய அவருடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழுகிற போது அதை மற்ற மக்களும் பார்த்து நம்முடைய தேவனை ஆராதிக்கிறதற்கு, நம்முடைய தேவனை துதிக்கிறதற்கு, நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் வருகிறதற்கு அது பிரயோஜனம் உள்ளவராக இருக்கும். கர்த்தர் நம்மேல பிரகாசமா இல்லை, நாம் ரட்சிக்கப்படவில்லை, அவர்களை போலவே தான் நாமளும் பேசுறோம், அவர்களை போலத்தான் நாமளே இருக்கிறோம், அவர்களை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும் என்று சொன்னால் அவங்க சொல்லிடுவாங்க, உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம், என்ன மாதிரி தான் நீயும் இருக்கிற, உன்ன மாதிரி தான் நானும் இருக்கிறேன். அப்போ எங்க கடவுளை விட நாங்கள் ஆராதிக்கிறதை விட நீங்கள் என்ன விசேஷமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருக்கிற, மனம் திரும்பி இருக்கிற, கர்த்தரை அண்டி கொண்டிருக்கிற, கர்த்தரையிலே உறுதியா இருக்கிற மனதை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ மற்ற மக்கள் பார்த்து நம்முடைய தேவனிடத்துல வருகிறதற்கு, கர்த்தருடைய ரட்சண்யம் மற்ற மக்கள் மத்தியில விளங்குகிறதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அப்படித்தான் இங்கே ஜெபிக்கிறார்கள். இன்னும் பூமியிலே உம்முடைய வழியையும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சண்யமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவர். அப்ப அடுத்தது நம்ம 3வது வசனத்துல இருந்து 5வது வசனத்துல பார்த்தோம்னு சொன்னா, இப்போ யூதர்களுக்காக தங்களுக்காக அவர்கள் ஜெபித்துக் கொண்டார்கள். இப்போ 3வது வசனத்துல இருந்து 5வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் பார்த்தோம். இதுல மற்றவர்களுக்காக நம்ம இவர்களை ஜெபிக்கும் போது இவங்க என்ன சொன்னாங்க? 3வது வசனத்துல இருந்து, தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக என்று யூதர்கள் அல்லாத மற்றவர்களுக்காக இங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்காக, கிறிஸ்தவர்களுக்காக, சபைக்காக, ஊழியத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். ரட்சிக்கப்படாத உலக மக்களும் சேர்ந்து நம்மை துதிக்க, தேவன் நம்மோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அதற்காக தான் நாம் ஊழியக்காரர்களாகவும் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாகவும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகவும் இருக்கிறோம். நம்முடைய பாரத தேசத்தில் அநேக இடங்களிலே மற்றவர்களுக்காக வெவ்வேறு விதங்களிலே ஜெபிக்கிற ஜெபங்கள் நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். நாமும் அதிகமாக மற்றவர்களுக்காக, நம்முடைய தேசத்தில் கர்த்தரை அறியாத மக்களுக்காக நாம் ஜெபித்து அவர்களும் நம்முடைய தேவனிடத்தில் வர வேண்டும், அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி அவர்களெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்துவிட்டா, அவங்கெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டால், அவர்களெல்லாம் தேவனுடைய நடத்துதலுக்குள்ளாக வந்துட்டா, 4வது வசனத்துல நம்ம படிக்கிறோம், தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். கர்த்தரிடத்துல சமூகத்துல அவர்களெல்லாம் வந்துட்டா என்ன நடக்குன்னா, ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். அவர்களெல்லாம் நம்முடைய தேவனிடத்தில் வருகிற போது நமக்கான ஒரே ஒரு ராஜா நம்முடைய ஆண்டவர். நம்முடைய தேசத்தை நடத்துகிற, இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற, இந்த உலகத்தை நிதானமாய் நியாயம் விசாரித்து நீதியாய் நடத்துகிற ஒரே ஒரு ராஜா நம்முடைய ஆண்டவர். அப்ப நம்முடைய ஆண்டவர் உடைய சமூகத்துல எல்லா மக்களும் சேர்ந்து, எல்லா ஜாதிகளும் சேர்ந்து, எல்லா மதத்தவர்களும் சேர்ந்து, ஆண்டவரே ரட்சகர்,
ஆண்டவரே உண்மையுள்ளவர் என்று அவர்கள் ஆராதிக்கிற போது, அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வருகிற போது, அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு நம்முடைய தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக வருகிற போது, நம்முடைய தேவன் அவர்களையும் நம்மையும் ஒரே மந்தையாக நடத்துவார். அப்ப அவர் ஒரே மந்தையாக நம்மை சேர்த்து நம்மை நடத்துகிற போது தேசத்திலே சமாதானமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும். வெவ்வேறு ராஜ்யங்கள், வெவ்வேறு ராஜாக்கள், வெவ்வேறு தேசங்கள் பிரிந்திருக்கிறபடினாலே தான் சமாதானமும் ஆசீர்வாதமும் நிம்மதியும் இல்லாமல் இருக்கிறது தேசம். ஆனால் ஒரே ஒரு ராஜாவாக இருந்து விட்டால் தேசத்திலே சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு கூட உங்களுக்கு மிகுந்த நற்செய்தி என்றுதான் சொன்னார்கள். என்ன அந்த நற்செய்தி? சமாதானம், சந்தோஷம். அவர் சமாதான பிரபு. அப்ப அந்த சமாதான பிரபு நம்முடைய தேசத்தை ஆளும்போது தேசத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். அதற்காக தான் நாம் ஜெபிக்கிறோம். அதற்காக தான் நம்முடைய ஊழியங்கள். அதற்காக தான் நாம் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல குணங்கள் நிறைந்த, நல்ல நற்குணங்கள் நிறைந்த, நன்மை செய்கிற ஒரு சுபாவம் உடையவர்களாய் நாம் வாழுகிற போது மற்ற மக்கள் எல்லாம் நம்முடைய தேவனை அறிந்து கொண்டு நம்முடைய தேவனுடைய வழியில வருவார்கள். அப்போ தேசம் சமாதானமாயிருக்கும். வெவ்வேறு ராஜாக்கள் இருக்கிறதுனால தான் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இங்க சங்கீதக்காரன் சொல்கிற சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். அதனால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடவர்கள். அப்ப அந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் எப்போ வரும்னு சொன்னா, சமாதான பிரபுவாகிய நம்முடைய ஆண்டவர் இந்த தேசத்தை ஆளுகிற போது அதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். 5வது வசனத்துல சொல்லுங்க, தேவனே எங்களை ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பமும் கூட. சகல ஜாதிகளும் சீஷராக. உலகத்தின் முடிவு பரிந்து நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். பரமேறுகிற போது கூட இயேசு கிறிஸ்து அப்படித்தான் சொன்னார். பேதுரு சொல்லுகிறார், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கொர்நேலியு வீட்டுல போயிட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது அப்போது விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்ற பாகுபாடை அங்கு பார்த்தார்கள். ஆனால் அவர் சொல், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லாருக்கும் ரட்சிப்பு, எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து, எல்லாரும் மனம் திருமணம். அதுதான் பேதுருடைய விருப்பமா இருந்தது. எந்த ஜாதியிலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்க மேல பிரியமா இருக்கிறார். பவுல் ஊழியம் செய்கிற போது கூட சொன்னாரு, என்ன சொன்னார், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். இதுதான் நம்ம ஒவ்வொருவருடைய விருப்பமும் எண்ணமுமாய் இருக்கணும். எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். இந்த தேசம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும். அந்த ஒரு ஜபத்தை நாம் அனுதினமும் ஏறெடுக்கிறவர்களாக, அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்துல நாம் முறையிடுகிறவர்களாக இருக்கணும். அதற்காக தான் தேசத்துல ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. அப்போ இங்க யூதர்கள், இஸ்ரவேலர்கள் தங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் ஜெபித்தார்கள். தங்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக மற்ற ஜனங்கள் ஆண்டவரிடத்துல வருவார்கள் என்று அவர்கள் விசுவாசித்து மற்ற ஜனங்களுக்காகவும் மற்ற ஜாதிகளுக்காகவும் மற்ற தேசத்திற்காகவும் இங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தது 6வது வசனம் 7வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, பூமி தன் பலனை தரும், தேவரீர் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். கர்த்தருடைய சமூகத்துல எல்லா ஜனங்களும், எல்லா ஜாதியாரும், எல்லா இனத்தாரும், எல்லா தேசத்தாரும் தேவனுடைய சமூகத்துல வருகிற போது, ஒரே ஒரு ராஜாவா இருக்கிற போது கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பார். பஞ்சங்கள் இல்லை, மழை இல்லை, பஞ்சம் பெருகி இருக்கிறது, யுத்தங்கள் பெருகி இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, வேறு ராஜ்யங்கள், வேறு ராஜாக்கள் பிரிந்திருக்கிறார்கள். ஆகையினால யுத்தங்கள் நடக்கிறது,
யார் இதில் பெரியவர்கள் என்று தங்களை காட்டிக் கொள்ளுகிறதற்காக தேசத்தின் மக்களை கடினமாய் நடத்துகிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் மாறி அனைவரும் நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய இந்த உலகத்திற்கு ஆண்டவர் மட்டுமே ராஜாவாய் இருந்தார். அவர் மட்டுமே நடத்துகிறவராய் இருந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவரை ஆராதித்து, அவரை துதித்து, அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறவர்களாய் மாறிவிட்டால், தேவனை நம்பி அவருக்கு பின்பதாக அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக வருகிறவர்களாக மாறிவிட்டால், நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் தான் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க முடியும். பாவங்களினாலே, சாபங்களினாலே, விக்கிரகங்களினாலே தேசத்திலே மழை இல்லாமல், பஞ்சங்கள், சமாதானம் இல்லாமல் ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள். ஆசீர்வாதம் இல்லாமல் ஜனங்கள் தவறான வழியிலே போகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், நம்முடைய தேவன் இந்த உலகத்திற்கு ராஜாவாக மாறிவிட்டால், எல்லா ஜனத்திற்கும் நம்முடைய ஆண்டவர் ராஜாவாக மாறிவிட்டால், கர்த்தர் முன்மாரியம் பின்மாரியம் கொடுத்து நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவார். நம்முடைய தேசத்திலே சந்தோஷத்தை கட்டளையிடுவார். ஜனங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள், தேவன் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கிற போது. அப்போ எல்லா ஜனங்களும் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்கிற அந்த ஒரு ஏக்கத்தோட நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபங்களை ஏறெடுக்கிற போது நம்முடைய தேசத்தை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிக்கிறார். பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். அவர்தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். கடைசியில் 7வது வசனம் சொல்லுது, தேவன் எங்களை ஆசீர்வதிப்பால் பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கு. கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற போது, கர்த்தர் ஜனங்களை நடத்துகிற போது, அவர் நீதியாய் நடத்துகிற போது, கர்த்தருடைய முகம் நம்ம மேல பிரகாசிக்கிற போது, கர்த்தருடைய வசனம் நம்மை நடத்துகிற போது, கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் இருக்கிற போது, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஒரே ராஜா, ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், ஒரே தேவன், நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட ஆளுகைக்குள்ளாக நம்முடைய தேசம் எப்போது வரும்? அதற்கான நாம் ஜபங்களை ஏறெடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகையினால இந்த சங்கீதத்திலிருந்து நாம் நமக்காக ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக அந்நிய ஜாதி மக்கள் நம்முடைய தேவனிடத்திலே வருவார்கள். அந்நிய ஜாதி மக்கள் நம்முடைய தேவனிடத்திலே வந்துவிட்டால், தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக, கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு வந்துவிட்டால், கர்த்தர் இந்த உலகத்தை நடத்துகிற போது சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். அப்போ எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு நமக்கு ஒரே ராஜாவாய் இருக்கிற போது, ஒரே தேவனாய் இருக்கிற போது சாபமெல்லாம் மாறும். அப்போ சாபமெல்லாம் மாறுகிற போது கர்த்தர் இந்த பூமியை ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த பூமியை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கட்டளையிடுவார். அப்போ கர்த்தர் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது பூமியில் இருக்கிற ஜனமெல்லாம் தேவனுக்கு பயந்திருப்பார்கள். இவர்தான் தேவன், இவர்தான் உண்மையான கர்த்தர், இவர்தான் உண்மையான மேசியா என்று கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு பயந்து ஜனங்கள் இருப்பார்கள் என்று இந்த சங்கீதத்திலே நமக்கு படிக்க முடிகிறது. ஜெபிக்கலாம்.